பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் 1.5 வருஷத்துல ஒருத்தன் நான் வந்து அகோரியா மாறேன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான சாத்தியக்கூறும் கிடையாது. நான் அந்த தம்பியை பற்றி நான் தம்பின்னு பேசிட்டு இருக்கேன். ஒரு மரியாதை குறைவாக இன்றைக்கி நான் கண்ணியம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது பேசுகிறதெல்லாம் அந்த தம்பி பேசலாம் இந்த பைத்தியக்காரன் அந்த முட்டாப்பையில பேசுகிற மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்காரு. காளியோட ஆதி பேர் என்னங்கிறதே தெரியாது. இது தெரியுமான்னு உனக்கு கேட்க சொல்லுங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நான் மாந்திரிகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் ஓகே, நீங்கள் எனக்கு முதல்ல மாந்திரிகம் பண்ணுங்கள். அந்த ஒருத்தனோட இறப்பை யாராலும் கணிக்க முடியாது. நீ என்ன சிவனா கொற்றவைனா யாரும் தெரியாது. அப்போ கொஞ்சம் உருப்படியாக படிச்சுட்டாவது நம்ம சொல்லணும். எதுவுமே இல்லாமல் தற்கொலையாக நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிட்டு இருந்தாங்க. நீ அகோரி ஆகிட்டானாவே அவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. நீ அங்கே வேற ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருப்ப. அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை நீ இங்கே தேடி வர போகிற? திரைக்கறி இந்த வசனம்லாம் அவர் இந்த அகோரிங்கிற அந்த படத்துக்கு யார் டைரக்டர்னா அவரோட ஒய்ஃப் தான். அவன் வந்து இந்த தெய்வத்தை இப்போ எல்லாரும் கொதிச்சு எழுந்து பேசினாங்க. நான் பார்த்தேன் மோகினியை தான் அந்த நிர்வாணமாக பார்க்க முடியும். இவன் சொல்கிறதுலாம் அந்த கள்ளக்காலை சேர்த்து வைப்பேன், அந்த காதலை சேர்த்து வைப்பேன். இப்போ இது சார்ந்து இவன் மோகினியை உபாசனை பண்ணியிருக்கலாம், மோகினியை இப்போ தான் பார்த்துருக்கலாம், அந்த கனவுல பார்த்துருப்பான். அதை தான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமாக வளர கடைசி ஆயுள் காலத்தை தீர்மானிச்சிட்டாங்கிறான். ஆமாம், கண்டிப்பாக அவன் 30 வயசில் நான் இறந்துருவேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். 30 வயசில் அதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 ரவுடி வந்து துரத்துறேன். அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா இவனை துரத்துறதுக்கு? ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணவன் நீ காளியை கையில் எடுத்தேன்னு சொல்கிற, சிவனுக்கு உனக்கு எப்படி எதிரி வருவான்? இப்படி திடீர்னு அகோரி ஆகிற கலையரசன் அவர்கள் மாந்திரீகம் செய்வனை இதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம். அவருடைய கோயிலையும் நம்ம வந்து கலாட்டா டிவைன் சார்பாக அங்கே போய் ஒரு விசிட்டெல்லாம் அடித்தோம். அவர் என்னென்ன பண்ணுறாருலாம் பார்த்தோம். இந்த மாதிரி திடீர்னு மாந்திரீகம் கற்றுக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறது வந்து எப்படி அது ஏற்புடையதாக இருக்குமா? மாந்திரீகம் கற்றுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா, இல்லை அகோரி ஆகிறது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா? அகோரி ஆகிறதுக்கே ஒரு சில காலங்கள் இருக்க, காலங்கள் பிடிக்கும். காலங்களில் போய் நம்ம தவம் செய்யணும். அந்தளவுக்கு அதோட தவ வலிமையே வேறு. இங்கே 1.5 வருஷத்தில் ஒருத்தன் நான் வந்து அகோரியா மாறேன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான சாத்தியக்கூறும் கிடையாது. அதோட லைஃப் ஸ்டைலே வேறு. அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்தோன்னே அவன் இருக்கலாம் நம்ம அவன் குறை சொல்லிருக்கலாம். அந்த தம்பியை வந்து நம்ம குறை சொல்லிருக்கலாம். நீ போயிருக்கலாம், அங்கே போய் நீ அதுக்கு உண்டான இங்கே அவங்க கூட நீ சுற்றி இருக்கலாம், இருந்திருக்கலாம், அதுக்கு எல்லாமே ஓகே, நம்ம அதை விட்டுக்கலாம். அதை வந்து ஒரு வியாபாரமாக நான் இது பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நான் செய்வனை பண்ணிடுவேன், ஒருத்தனை சிஎம் ஆக்கிடுவேன், ஒருத்தரை இது எம்பி ஆக்கிடுவேன். இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னா சாத்தியக்கூறு கிடையாது. ஒருத்தண்ட வலி இதை இருந்தால் தானே, அந்த பவர் இருந்தால் தானே. அகோரிங்கிறவன் நீ 12 வருஷம் நீ அங்கேயில் இருந்திருப்ப, இங்கே இருக்கு வர. நீ அகோரி ஆகிட்டானாவே அவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. நீ அங்கே வேற ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருப்ப. அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை நீ இங்கே தேடி வர போகிற? அது கிடையாது. நம்ம இது என்ன 2 in 1 அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நான் மாந்திரிகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் ஓகே, நீங்கள் எனக்கு முதல்ல மாந்திரிகம் பண்ணுங்கள். நான் சேலஞ்சே விட்டுருந்தேன். வேணா நானே வந்து கரு தரேன், நீங்கள் அதை வச்சு எனக்கு சண்டால கரு தரேன், எனக்கு வச்சு மாந்திரிகம் செய்யுங்க பார்க்கலாம். உங்களுக்கே செய்வேன் சொன்னேன். நான் ஓப்பனாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் எப்போ சொல்கிறேன், அந்த பையனுக்கு அதாவது வந்து அவனுக்கும் ஒரு சில திறமைகள் இருக்கலாம். தன்னோட வாயால் கெட்டு போகிறாப்புல, அந்த வாய்ச்சனின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னோட வாயால் எல்லாத்தையும் இழக்கிறாப்புல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சித்து கிடைக்கலாம். அதுக்குண்டான இப்போ நல்லவனாக தான் இருப்பான், கெட்டவன் தானே நல்லவன் ஆக முடியும். அந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காளியோ மற்ற எந்த தெய்வமோ அவனுக்கு அதை அவன் உபாசனை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம குறை சொல்கிறதுக்கு. இப்போ இவன் எங்கே பிரச்சனைக்கு வருது அப்படின்னு பார்த்தாக்கா, காளியை வந்து நான் நிர்வாணமாக பார்த்தேன், அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. காளியை நான் நிர்வாணமாக பார்த்தேன், அதுக்கு ஸ்ட்ரக்சரு அப்படி இப்படின்னு அவன் பேச போய் தான் இன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாக பிரச்சனையாக இருக்குது. இனி தெய்வத்தை பார்த்தேன், தெய்வத்தை தரிசித்தேன், அது ஓகே. இவன் என்ன சொல்கிறான், 1.5 வருஷத்தில் நான் தெய்வத்தை பார்த்தேன், நான் நிர்வாணமாக பார்த்தேன். நான்லாம் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் தவம் வந்து படாத பாடுபட்டு தான் ஒரு தெய்வத்தோட அந்த சித்தியே கிடைக்குது.
இப்போ கண்ணில் நம்ம பார்த்தாங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. நமக்கு உணர்த்துவாங்க, நம்ம கூட இருக்கிறத உணர்த்துவாங்க. ஒரு சில மூலியமாக நமக்கு அதை புரிய வைப்பாங்க. இதை விட்டுட்டு நான் வந்து என் முன்னாடி கண்ணு முன்னாடி நின்னா காய்ச்சி கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் அது கட்டுக்கதை. தம்பி சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை. அவர் 1.5 வருஷத்தில் மாந்திரிகம்னா அதுக்குன்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கான சாத்தியக்கூறும் கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி யாரையும் உடனே நான் ஜெயிக்க வைப்பேன், நான் செய்வனம் பண்ணிடுவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஒருத்தனை செய்வனம் பண்ணணும்னா அவன் சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? அதுவே அது இல்லாமல் சொல்கிறதே அப்போ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனோட குலதெய்வம் தெரியணும், அவனோட அம்மா பேர் தெரியணும், இத்தனை விஷயம் இருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் நான் ஒருத்தன் சேவனை பண்ணி அழிச்சிருவேங்கிறதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. நான் அந்த தம்பியை பற்றி நான் தம்பின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மரியாதை குறைவாக இன்றைக்கி நான் கண்ணியம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது பேசுகிறதெல்லாம் இந்த தம்பி பேசுகிறதுலாம் இந்த பைத்தியக்காரன், இந்த முட்டாப்பயலுக்கு பேசுகிற மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்காப்புல. அது மேல்மருவத்தூரார் அவர் இருந்த இருப்பு என்ன, அவருக்கு ஒரு அந்த ஏதோ சொல்லுவாங்க அந்த கால் தூசுன்னு, அந்த அளவுக்கு நீ பெருவியா அப்படிங்கிறது. அதே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கே இப்போ நம்ம சண்டை போடுறது யார் கூட சண்டை போடுறோம், இல்லை யாரை பற்றி பேசுனாக்கா நமக்கு ஒரு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு அதை பார்க்குறாங்க. இங்கே இருக்க சிஎம் ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அது எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம். இங்கே சுற்றி இருக்கிற எந்த சிஎம்மும் இப்போ இறக்குற கண்டிஷனில் கிடையாது. அவன் சுற்றி கடைசியில் எங்கே வரான், தமிழ்நாட்டுக்கு வரான். தமிழ்நாட்டு சிஎம்மே அடுத்து 2026 எலெக்ஷனே அவர் சந்திப்பார், அதில் எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரியான அப்போது அவன் சிஎம்னு சொன்னாக்கா யாருன்னு அந்த உற்று நோக்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறாரு. அவர் கட்டமைக்கிற பின்னாடி அவர் கூட இருந்து அந்த திரைக்கதை வசனம்லாம் யார் எழுதுறாங்கிறது தெரியும். அதான் சொல்லலாம், இவன் நீ ஒரு 10 பேருக்கு நீ சொல்கிற ஒரு 2 பேருக்கு உன்னை நம்பி வராங்க, நல்லா இருக்குன்னா அந்த விஷயத்த நீ சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு போ. நீ அதை ஏன் பேரை கெடுக்க, இந்து மதத்தை பேரை கெடுக்கிற மாதிரி கேவலப்படுத்துற முதல்ல காளிக்கு என்ன பேருங்கிறதே உனக்கு தெரியாது. காளியோட ஆதி தெய்வம் யார், காளியோட ஆதி பேர் என்னங்கிறதே தெரியாது. இது தெரிஞ்சதுனா இதை தெரியுமான்னு உனக்கு கேட்க சொல்லுங்கள். அப்புறம் காளியை உபாசனை பண்ணது, பைரவர் உபாசனை பண்ணதெல்லாம் அப்புறம் மற்றதை நம்ம பேசுவோம். கொற்றவை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அவருக்குன்றீங்களா? இல்லை, கொற்றவைன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கொற்றவை இப்போ நான் நெஞ்சில் சுமந்துருக்கேன். இதுதான் காளியோட உருவமே. நம்ம இன்னைக்கு நம்மளோட உருவத்துக்காக நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம உருவம் கொடுத்து வச்சுருக்கோம். ஆதி மனிதன் எதை வதங்கினா கொற்றவை தான் வணங்கினா, அங்கேருந்து தான் எல்லாமே வருது. நான் கொற்றவையோட அந்த இப்போ இதைத்தான் நான் போட்டிருக்கேன், அணிஞ்சிருக்கேன். கொற்றவைனா யாருன்னு தெரியாது. அப்போ கொஞ்சம் உருப்படியாக படிச்சுட்டாவது நம்ம சொல்லணும். எதுவுமே இல்லாமல் தற்கொலையாக நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிட்டு இருந்தாக்க அது அந்த தம்பி பேசுகிறதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான உண்மை. ஆனால் அங்கே வந்து நம்ம போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், அவரை நேர்காணல் எடுக்க போகிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரை வெயிட் பண்ணுறோம். மக்கள் வந்தவொன்னே வந்துட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து அதிசயம் வந்தவொடனே பஸ்ஸாக வந்து இறங்குற மாதிரி வந்து இறங்குறாங்க. அவ்வளோ மக்கள் நம்புகிறாங்களே சார். இல்லை, அதான் நம்ம எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற கண்டிஷனில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு வடிகாலாக இருக்கும். இப்படி ஒருத்தர் அகோரி இருக்கார், இவர் சொன்னால் நமக்கு பிரச்சனை தேவைன்ட்டு. நான் அதான் அவங்களோட எண்ணங்களை நீ ஏன் பொய்யாக்குற, அதை ஒரு வியாபாரமாக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ இதை நம்ம இப்போ கருத்து சொல்ல போனால் இது மாந்திரிகருக்குள்ளே அவங்க சண்டை ஏதோ பிஸ்னஸ், அவங்களுக்கு உண்டான பிராப்தம் என்னவோ அதை கடவுளை வச்சிருப்பேன். இப்போ நம்ம யாரையும் போய் யாரோட பிஸ்னஸுக்கு இடையராவோ மற்ற இதுக்கும் இடையராவோ இருக்க போகல. இந்த பையன் சொல்கிறது எல்லாமே வந்து இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி, சாமிகளை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுனதுனால தான் நம்ம அந்த இதுக்குள்ளேயே நம்ம வரோம். இவரை நம்பி இருக்கிறவங்கள, இப்போ நம்பி வரவங்கள நீ அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, கெடுதல் அதாவது சும்மா போகிற போக்கில் உனக்கு நீ 48 இருந்துருவா, நீ 65 வயசில் இருந்துருவா. இதை வந்து யாரும் இந்த ஒருத்தனோட இறப்பை யாராலும் கணிக்க முடியாது. நீ என்ன சிவனா, நீ உடனே இப்போ படைச்சவனுக்கே தெரியாது, நீ என்ன உடனே நீ பார்த்து சொல்லிடுவியா? வராங்க ஒரு வயசான அம்மாவே வராங்க, ஏமா நான் இன்னும் நாளைக்கு செத்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனா அது ஒன்று ஒரு 10 வருஷம் அதுக்கு சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த மன உளைச்சலே போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில தேவையில்லாத ஒரு அப்போ நாளைக்கு என்ன மற்றவங்களுக்கு புறம் பேசுறதுக்கு, இதை கேலி செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போ வருது. சில இடங்களில் படிச்சிருக்கேன். இப்போ மாந்திரீகம் முறையாக கற்றுக்கிட்டவங்க, வாசி யோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலைகளை வந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு ஓரளவு ஒரு எதிரில் இருக்கக்கூடியவருடைய ஜனனம்லேருந்து மரணம் வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ளாடியே இருக்கும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? அந்த கட்டுப்பாடோட தான் மாந்திரீகம் சொல்லணும் அப்படின்னு இருக்கா? வாசி யோகமாக மற்ற இதை வந்து என்ன நம்ம மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் தியானத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கும் அதுக்கான இதுதான். இந்த மாதிரியான ஒரு சில வித்தைகளை கற்று வச்சுருக்கவங்களுக்கு எதிரில் யார் உட்காந்துருக்கா, இல்லை அவங்களுக்கான என்ன பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உணர முடியும். இல்லை அந்த மாதிரியான வித்தை தெரிஞ்சவன் இந்த மாதிரி இவன் மாதிரி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க மாட்டான். அதான் உண்மை. இவர் வித்தையெல்லாம் தெரிஞ்சவர் கிடையாது, வாசி யோகம்லாம் தெரிஞ்சவர் கிடையாது. வாசி யோகம் தெரிஞ்சவன் இல்லை மற்ற வித்தை கற்றவன், இந்த வித்தை தெரிஞ்சவன் வெளியில் இவ்வளோ பேசவே மாட்டானே. அதான ஒன்று. வித்தை தெரியாத அறகுறை தான் இப்படி தற்கொலை மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றவங்க மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கிறது. ஆனால் அது
கொஞ்ச காலத்தில் சாயம் வெடிச்சிடுறது தான். வலையொலியில் வந்து பார்த்தோம், ஒருத்தங்களோட கை வந்து உடஞ்சிருச்சு. இவர்கிட்ட போயிட்டு ஏதோ மந்திரம் ஏதோ செஞ்சதில் இவருக்கு கை, ஒரு பாட்டியம்மாவோட கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சிரமத்துக்குள்ளாகக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அறியாமையினால, தெரியாததுனால நாங்கள் என்ன கனவா கண்டோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அந்த பிரச்சனையை யார் தீர்ப்பா, இல்லை நமக்கான வடிகால் என்னன்னு சுற்றிட்டு இருக்கோங்க. நீங்கள் கடவுளை நம்பலாம், கடவுளை தவிர மிஞ்சின இங்கே சக்தி எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு சில விஷயத்தை அங்கே கடவுள்கிட்ட போய் நம்ம தீர்க்க முடியலைங்கும் போது தான் அவங்க அந்த மாந்திரிகங்கிற அதாவது உடனே நமக்கு தேவைக்கு அந்த டூலை தேடுறாங்க. இப்போ நம்ம இங்கே இது சித்தர் பூமி, இந்த தமிழ் மண்ணே வந்து சித்தர் பூமி. உங்களுக்கு கடவுளை உங்களுக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குதோ அவங்கள வணங்கி, அதாவது எந்த ஒரு தெய்வத்தையுமே ஒரு 48 நாள் சிரத்தையோட உட்காந்து காலையிலையும் சரி நைட்டும் சரி தியானம் பண்ணாவோ, இல்லை அவங்கள கரெக்டாக உபாசனை பண்ணாவோ, வழிபாடு செய்தாவோ எந்த ஒரு தெய்வமும் கண்டிப்பாக கைவிடாது. நம்மனவனை கைவிடாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்மளே ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம பண்ணி கொடுத்து, நீங்கள் போய் தெய்வத்தை இப்படி கும்பிடுங்க, இல்லை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா விளக்கேற்றணுமா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் எப்படி கிடைக்கும்? அப்போது நீ தன்னை மாற்றிக்காதவனுக்கு தன்னோட பிரச்சனை மட்டும் எப்படி தீரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ இவங்க தான் இந்த மாதிரியான ஆட்கிட்ட தேடி போகிறது. இப்போ கலையரசன், அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிறீங்க மாந்திரிகத்தை முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்லை. மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த மாதிரி ஆன்மீகம், அமானுஷ்யமெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து கர்மா வந்து திருப்பி அடிக்காதா? கண்டிப்பாக கர்மாங்கிறது அந்த ஊழ்வினை, அந்த ஊழ்வினைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஊழ்வினை பயன் தானே இன்னும் நம்மளோட பிறவியை ஒரு செய்வினை பண்ணி ஒருத்தங்களை மரணிக்க வைக்கிறதோ, இல்லை ஒருத்தங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதோ அதுக்கு உண்டான பலன். இப்போ எத்தனை மாந்திரிகளோட குடும்பம் நல்லா இருந்திருக்குன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? அவங்களோட குடும்பத்தில் 1000 பேர் பிரச்சனையில தான் இருப்பாங்க. அது இப்போ நானே வந்து என்ன செய்யணும்னா, நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம இது இருப்போம். ஆனால் ஒருத்தரோட நல்லது ஒருத்தரோட கெட்டதாக தான் இருக்கும். அதுலேயும் கர்மா தான் இருக்கும். இப்போ நான் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன்னா அது வேற ஒருத்தருக்கு அது கெட்டதாக இருக்கும். அந்த மாதிரி கர்மா அதை ஊழ்வினையை ஒன்றும் செய்ய முடியாது. அதை கழிக்கணும்னா நம்ம அதுக்குண்டான ஒரு சில நம்ம அந்த உபாசனைகள் தான் முடியும். இல்லைன்னா கடல் நீராடுறதுனால தான் முடியும். அந்த ஊழ்வினையை யாராலும் மாற்ற முடியாது. இந்த மாந்திரிகம் செஞ்சாலும் சரி, மற்ற என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, ஊழ்வினையை கண்டிப்பாக அதை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அது அந்த அகோரி கலையரசன் அவர்களுக்கும் பொருந்தும். கண்டிப்பாக. இப்போ அதைத்தானே அவர் இன்னும் அதை அறுவடை செய்வார். அவரை வந்து பின்னால் இருந்து இயக்குறாங்க. அவருக்கு திரைக்கதை இந்த வசனம்லாம் அவர் இந்த அகோரிங்கிற அந்த படத்துக்கு யார் டைரக்டர்னா அவரோட ஒய்ஃப் தான். அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஆனால் பாராட்டணும். ஏன்னா ஒரு மனைவியாக வந்து தன்னோட புருஷனுக்கு அந்த ஒரு இதை சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து பாராட்டலாம். ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த இதில் வந்து அவங்களோட திரைக்கதை சரியில்லை, அவ்வளோதான். அதான் விஷயமே. இந்த அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது ஒரு அகோரி அவரை மதிக்கிற அப்படின்னா அது அப்போ அதை எடுப்பா கீழேருந்து அப்படிங்குது. அப்போ எந்த அளவுக்கு தன்னோட புருஷனை அகோரியை நினைக்கிறாங்கன்னா, அதுவே தானே தன் புருஷனை மதிக்காத போது மற்றவங்க யார் அகோரியை இது பண்ணுவாங்க. அதான் இது ஒரு காமெடி டைம், அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அம்மா தான் அந்த பையனை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. கூடிய இப்போ கலைராஜனுக்கு வந்து நாம் கலையரசன் அந்த பையனுக்கே வந்து முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, அவனுக்கே மோகினி பாதிப்பு இருக்குது. அவனுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மோகினி பாதிப்பு இருக்குது. அவனுக்கு விந்துக்களி தான் கண்டிப்பாக இருக்கும். அவனை நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம், முதல்ல உன்னோட பிரச்சனையை சரி பண்ணு, நீ மற்றவங்க பிரச்சனையை சரி பண்ணு. அவன் வந்து இந்த தெய்வத்தை இப்போ எல்லாரும் கொதித்து எழுந்து பேசினாங்க. நான் பார்த்தேன் மோகினியை தான் அந்த நிர்வாணமாக பார்க்க முடியும். மோகினி உபாசனை செஞ்சால் அவன் நிர்வாணமாக பார்க்கலாம். அது ஒரு சிலர் வந்து இந்த ஈஸியாக குயிக்காக ஒரு சில சாமிகளை சித்து செய்கிறதுக்கு, இந்த குறி சொல்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு மோகினியை தொடுவாங்க. இவன் சொல்கிறதுலாம் அந்த கள்ளக்காலை சேர்த்து வைப்பேன், இந்த காதலை சேர்த்து வைப்பேன், இந்த ஒரு சில விஷயத்த அந்த மாதிரியான ரிலேட்டடாக தான் பேசுகிறான். இப்போ இது சார்ந்து இவன் மோகினி உபாசனை பண்ணியிருக்கலாம், மோகினியை இப்போ தான் பார்த்துருக்கலாம், அந்த கனவுல பார்த்துருப்பான். அதை தான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமாக வளரிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து மோகினி பாதிப்பு இருக்குது. அது என்ன செய்யும்? அந்த மோகினி பாதிப்பு என்ன செய்யும்? மோகினி பாதிப்பு அதான் விந்து கழிதுங்கிறது இவனுக்கு இருந்துருக்கு. இவனோட உடல்நிலையை பாருங்கள். இவன் என்ன தான் சாப்பிட சொல்லுங்கள், நான் 500 கிலோ டெய்லி சாப்பிட்டாலும் இவனோட உடம்பு ஏறவே ஏறாது. இவன் கடைசி ஆயுள் காலத்தை தீர்மானிச்சிட்டாங்கிறான். ஆமாம், கண்டிப்பாக அவன் 30 வயசில் நான் இறந்துருவேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். 30 வயசில் அதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மோகினி பாதிப்பை தீர்த்துக்கிட்டு நல்லபடியாக கடைசி வரைக்கும் குடும்ப குட்டியோட வாழ்கிறது தான் அவனோட சிறப்பு. தன்னை ரெடி பண்ண தோணுங்க. தன்னையே சரி பண்ணிக்க முடியாதவன் அப்புறம் எப்படி போய் மற்றவங்களோட பிரச்சனையை தீர்ப்பான்? அதை மக்கள் யோசிச்சாவே இங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறான், என்னைய
ஒரு 30 ரவுடி வந்து துரத்துறாங்க. அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா இவனை துரத்துறதுக்கு? ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணவன் நீ காளியை கையில் எடுத்தேன்னு சொல்ற, சிவனை உனக்கு எப்படி எதிரி வருவான்? அங்கேயும் ஃப்ராடுங்கிறது இதாகி போச்சு இல்லையா? நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் வேண்டாம் தம்பி தம்பின்னு சொல்லியாச்சு. நீ அது என்னன்னா நம்ம தெய்வத்தை நம்மளே கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி. காளியோட உருவம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பேட்டியில் அந்த அம்மா சொல்கிறாங்க, காளியோட உருவத்தை ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பாருங்கன்ட்டு. காளியோட உருவம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியுமா? இது நமக்காக உருவாக்கப்பட்டது. அந்த ஃபோட்டோ இதெல்லாமே நமக்காக உருவாக்கப்பட்டது. இதை தூக்கிட்டு வந்து எனக்கு காளி இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இது நாளைக்கு பார்க்குறவங்க உங்களுக்குன்னா நாளைக்கு அதான் வரலாறை இவங்க ஒரு தப்பான ஒரு வரலாறை பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் உண்மை. ஊருக்கே செய்வனை வைக்கிறவருக்கே செய்வனை இருக்குன்ட்டீங்க. இவ்வளோ நேரம் எங்களோடு நிறைய விஷயங்களை கலந்துரையாடினீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.